ஏராள தாராள சலுகைகளை அறிவித்தாலும் கண்ணக்குழி நடிகைக்கு புதிய வாய்ப்புகள் எதுவும் வர மறுக்கிறதாம். சமீப காலமாக வகைத்தொகை இல்லாமல் சாப்பிட்டு உடம்ப வெயிட் போட்டதோடு கன்னத்துல குழி மறையிற அளவுக்கு சதை போட்டுருச்சான். இனி அவர் சரிப்பட்டு வரமாட்டார்னு இயக்குநர்கள் ஒதுங்கி போக கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போன்று இப்போது ஜிம்ம நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார் நடிகை. இந்த ஆண்டில் ரசிகர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்படும் திரைப்படமாக பாகுபலி 2 உள்ளது. வரும் 28ஆம் தேதி வெளியாக உள்ள இப்படம் 8000க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் திரையிடப்பட உள்ளது. இதன் மூலம் அதிக தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும் படம் என்ற சாதனையை இப்படம் படைத்துள்ளது. VZ துரையிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த வினோத் இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தில் நாயகனாக நடிக்க தொடங்கினார் சிபிராஜ். நிகிலா விமல் நாயகியாக நடித்து வரும் இப்படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு காஷ்மீரில் துவங்கப்பட்டது. விஜய் கே செல்லையா தயாரித்து வரும் இப்படத்துக்கு ராம்ஜீவன் இசையமைக்க ரூபன் எடிட்டராக பணிபுரிந்து வருகிறார். பெயரிடப்படாமல் இருந்த இப்படத்துக்கு தற்போது ரங்கா என்று தலைப்பிட்டுள்ளார்கள். ஐக் இயக்கத்தில் ஜீவா, ஸ்ரீதிவ்யா, சூரி, ராதிகா, ராதாரவி, தம்பி ராமையா, கோவை சரளா உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி இருக்கும் படம் சங்கிலி புங்கிலி கதவத்தர. விஷால் சந்திரசேகர் இசையமைத்துள்ள இப்படத்தை அட்லி தயாரித்துள்ளார். பாக்ஸ்டார் நிறுவனம் வெளியிட உள்ளது. சங்கிலி புங்கிலி கதவத்தொர படத்தின் மூலமாக தயாரிப்பாளராக அறிமுகமாக உள்ளார் அட்லி. அப்படத்தை தொடர்ந்து 2 படங்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ளாராம். விஜய் இயக்கத்தில் ஜெயம் ரவி, சாய்ஷா சைக்கல் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகி வந்த படம் வனமகன். திரு ஒளிப்பதிவு செய்து வரும் இப்படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பாளராக பணிபுரிந்து வருகிறார். வனமகன் படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து இறுதிக்கட்ட பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. மே 12ஆம் தேதி வெளியாக இருந்த இப்படம் தற்போது ஒரு வாரம் தள்ளி மே 19ஆம் தேதி வெளியாகும் என ஜெயம் ரவி தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கதாநாயகன் சிலுக்குவார்பட்டி மற்றும் முண்டாசுப்பட்டி ஆகிய படங்களில் நாயகனாக நடித்து வருகிறார் விஷ்ணு விஷால். இதில் முண்டாசுப்பட்டி ராம் இயக்கி வரும் படத்தை ஆக்சிஸ் பிலிம் ஃபேக்டரி நிறுவனம் தயாரித்து வருகிறது. அமலா பால், காளி வெங்கட் உள்ளிட்ட பலர் நடித்து வரும் இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. முழுக்க த்ரில்லர் பாணியில் உருவாகும் கதையாகும். இன்னும் பெயரிடப்படாமல் இருந்த இப்படத்துக்கு மின்மினி என பெயரிட்டுள்ளது.